ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான விசாரணை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து வரும் நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் முன் தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள், இந்த விசாரணை குறித்தான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில், அதாவது திருப்பரங்குன்றம் அந்த குன்றின் மீது விலக்கு ஏற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்ட நிலையில் விலக்கு ஏற்ற சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதாகவும், அதே போன்று 144 தடை உத்தரவு பிறப்பித்த மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வழக்கானது தொடரப்பட்டது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அதாவது அவமதிப்பு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், ஆணையர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அரசு தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர், ஆணையர், கோவில் செயல் அலுவலர் தரப்பில் மதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நீதிமன்ற அவமதிப்பாளர்கள் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைத்திருந்தார். அதற்கான காரணங்களையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாவட்ட ஆட்சியர் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக, அதாவது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த இந்த வழக்கின் மீது வழக்கிற்கு பதில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருக்கிறார். அதை எவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்றால், நீதிமன்றத்தை அப்போதிருந்த சூழலில் கருத்தில் கொண்டு 144 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்ட ஒழுங்கு மற்றும் பொது அமைதியை கருத்தில் கொண்டே இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன். குறிப்பாக காவல்துறையினரை தவறாக, ஆபாசமாக அங்கு கூடியிருந்தவர்கள் பேசி தாக்கியுள்ளனர். அதே போன்று பேரிகார்டுகளை தூக்கி எறிந்து பிரச்சனை செய்தனர். பக்தர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, அதே போன்று மதக்கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். அந்த மனுவிலேயே தனக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த விவகாரத்துல அரசை பொறுத்தவரையில், அதாவது தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த மலை விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரிகள் மீது தண்டனையோ நடவடிக்கையோ எடுக்க எந்த முகாந்திரமும் இல்லை என தமிழ்நாடு அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ந்து இந்த வாதம் என்பது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்த வாத முடிவுகளுக்கு, அதாவது வாத பிரதிவாதங்கள் முடிவில் தான் நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன மாதிரியான உத்தரவையோ அல்ல இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார் என்பது தெரிய வரும். நன்றி சதீஷ் முருகன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.